கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருவதை நினைத்து கர்த்தரை சோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். ஒரு செழிப்பான இடத்திலே தீமை செய்கிற மனிதர்களை சொல்கிறார் சங்கீதக்காரன். தாவீது ஆடுதினாலே நமக்கு அவனை அரசனாக உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார். அவன் கடந்து வந்த பாதைகள் பல வனாந்தரங்கள், பலவிதமான நிந்தை அவமானங்கள். சவுல் என்கின்றவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தெல்லுப்பூச்சியை வேட்டையாடுவதைப் போல சவுலை வேட்டையாடினான். எத்தனை முறை தாவீதை கொல்ல பார்த்தான், முடியல. அந்த சீமை என்கிற ஒரு மனிதன் அவனை நிந்தித்தான், அவமானப்படுத்தினான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைஞ்சு போடா அப்படின்னு சொன்னான். இப்படி பலவிதமான பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை அவன் சகித்து வந்தான். இயேசுவுக்கு முன் நிழலாக, முன் அடையாளமாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒரு உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே வருவதற்கு பலவிதமான பாடுகளை கடந்து வருவோமா? ஒரு சமயம் 18ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் தேசத்தில் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது. அங்கே கார்லோ என்ற ஒரு வக்கீல் இருந்தார். அவர் ஒரு பெரிய அரசியல் பிரமுகரிடத்தில் ஒரு வக்கீலாக இருந்தார். அவருக்கு ஒரு 13 பிள்ளைகள், மிகவும் வறுமை கஷ்டத்தில் இருந்தார். அந்த அரசியல் பிரமுகருக்கு உடன் ஊழியராகவும் வக்கீலாகவும் இருந்தார். அதில் 2வது பையன் படு சுட்டியாக இருந்தார். எங்கே போனாலும் தகப்பனோடு போய் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அப்பா கூட போனான். போகும்போது அந்த அதிகாரி அறைக்குள்ளே அப்பா போனார். இவன் வெளியிலே நின்றான். அந்த அதிகாரி அப்பாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டார். வந்த பிறகு, வெளியில் வந்த பிறகு, வீட்டுக்கு போன பிறகு அந்த பையன் கேட்குறான், அப்பா ஏன்ப்பா அந்த அதிகாரி உன்னை இப்படி திட்டினார் அப்படின்னு. இல்லைப்பா, நமக்கு மேலே உள்ள அதிகாரி இப்படி தான்ப்பா பேசுவாங்க, அரசியல் அதிகாரிப்பா அவங்களாம் அப்படின்னு சொன்னான். சரி, ஒரு நாள் இவனும் நினச்சான், அந்த அரசியல் அதிகாரி போல நாமளும் வரணும் அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் அவர் வீட்டில் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்துக்கு கார்லோ ஃபேமிலி எல்லோரும் போயிருந்தாங்க. அந்த சிறுவன் மாத்திரம் அப்பாவை திட்டின அதிகாரி எங்கே இருக்காங்கன்னு தேடுறான். இவர் தானே நம்மளை திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்னு தேடினான். ஆனால் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு அறைக்குள்ளே போனால் அந்த அதிகாரியை இன்னொரு அதிகாரி மேலே இருக்கிறவன் திட்டிகிட்டு இருக்கான். என்னடா அது, இவர் நான் எங்கள் அப்பாவை திட்டினார், இவரை இன்னொருத்தன் திட்டுறான், என்ன நடக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு போன பிறகு அப்பாவை கேட்டான், என்னப்பா இந்த அதிகாரியை இன்னொரு அதிகாரி பேசுகிறான் அப்படின்னா. அப்படிதாப்பா, ஒவ்வொரு அதிகாரிக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான். நாம் எந்த திட்டும் வாங்காமல் இருக்கணும்னா ஒரு பெரிய அரசனாக தான் வரணும் அப்படின்னு நினச்சேன். அந்த அரசனுக்கு மேலே ஆண்டவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்படியா? மனசில் மன வருத்தத்தோடு ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போனோடனே சோகத்தோடு உட்காந்துருந்தான். வாத்தியார் இவனை பிடிச்சி கேட்டார், என்னப்பா சோகத்தோடு உட்காந்துருக்காரு? சார், இந்த உலகத்தில் என்ன சார், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா என்ன சார் செய்யறது? சார், நான்லாம் ஒரு அரசனாக வர முடியுமா சார்? முயற்சி செய், வரலாம் அப்படின்னாரு. உடனே சிறு வயசிலே படிப்பை முடித்து விட்டு அந்த இராணுவத்திலே பயிற்சிக்கு சேர்ந்தான். இராணுவ பயிற்சியை எடுத்தான். பிறகு தளபதி ஆனான். பிற்காலத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரான்ஸ் தேசத்துக்கே அவன் பிள்ளைகளே ஐரோப்பா தேசத்தை கலக்கினவன். மன்னராட்சியிலே மன்னர் பரம்பரையில் பிறந்தால் தான் அரசனாக முடியும். ஆனால் இவன் மன்னர் பரம்பரையில் பிறக்கவில்லை. ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டுட்டு வருவார். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன். உங்களுக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் கண்டிப்பாக வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் தாவீதைப் போல எக்காலத்திலும் சோத்தரிப்போம், துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தது போல உங்களையும் வைப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு உயர்வை தாரும். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று சொன்னீங்களேப்பா. தாவீதைப் போல பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை, கஷ்டம் கடந்து வர உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த ஆடு மேய்த்துட்டு இருந்தவனை அரசனாக மாற்றியிருந்தது போல இவர்களுக்கும் எல்லா அலுவலகத்தில், எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Amen. Thank you.